நம்மளோட போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அதை உடனே பார்க்க தெரிஞ்ச நமக்கு ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக அழைக்கப்படுற அதானுடைய நோட்டிபிகேஷனை நானும் நீங்களும் இக்னோர் பண்றோம்னா இதுக்கான ரீசன் தான் என்ன? தொழுகையை விடவும் அந்த ரீசன் தான் மேலானதா அப்படின்னா தொழுகை அப்படிங்கிறது நேரம் கிடைக்கிறப்போ தொழுவுறது கிடையாது. தொழுகை அப்படிங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் விட்டு தொழுதுக்கலாம், இன்னைக்கு வேலை இருக்கு நாளைக்கு தொழுதுக்கலாம், கிளாஸ்ல இருக்கும் அப்படிங்கறதுனால அப்புறமா தொழுதுக்கலாம், கஸ்டமர்ஸ் வர நேரம் அப்படிங்கறதுனால அப்புறமா தொழுதுக்கலாம். ஒவ்வொரு வக்தையும் பின்னாடி போடும் போது நாம சொல்ற ரீசன் எல்லாமே இந்த உலகத்துக்கானது. நம்மளோட வீட்டுல ஒரு கோழி கறி சமைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பையும் மிளகாயையும் தேவையான பொருட்களை சரியான டைம்ல கிட்டோம் அப்படின்னா தான் அந்த கோழி கறி சுவையா இருக்கும். அதே மாதிரி தான் நேரம் குறிக்கப்பட்ட அந்த நேரத்துல தொழுதோம் அப்படின்னா மட்டும்தான் தொழுகை அப்படிங்கிறது நம்மளோட ஈமானுக்கு சுவையானதா இருக்கும். நம்மளோட ஈமான சுவையாக்க கூடிய இந்த தொழுகை நம்மளை விட்டு தூரமாகிச்சு அப்படின்னா நானே பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். அதிகமான பாவங்களை பண்ணிருக்கேன், அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் என்னோட லைஃப்ல என்னைக்கு தொழுகை என்னோட சேர்ந்துச்சோ பாவங்களை இருந்து விலகி பிரச்சனைகளை கடந்து போற தைரியம் வந்துச்சு. அதிகமான வாலிபர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி தொழுகை இல்லாத காரணத்தினால மானக்கேடான பல விஷயங்களை பண்றாங்க, போதை பொருள்களுக்கு அடிமையாகிறாங்க, அதிகமா அல்லாஹ்வை விட்டும் ஈமான விட்டும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகிறாங்க. சோ வாழ்க்கையில சரியான பாதையில போகணும், பாவங்கள்ல இருந்து விலகணும், உலகத்தோட அட்டூழிய அனாச்சாரங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா இந்த ஐவேளை தொழுகை அப்படிங்கறத உங்களோட நிழல் மாதிரியும் உங்களோட நண்பன் மாதிரியும் மாத்திக்கோங்க. தொழுகை அப்படிங்கிறது நிச்சயமா மானக்கேடான விடயங்களை விட்டும் பாதுகாக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.